கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்கள் வாழ்வில் நீர் பாராட்டிய நம்முடைய தயவுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவேனு பாத்திரவான்கள் அல்லப்பா. இதுவரையில் நீர் எங்களை தாங்கி நடத்தியதற்கு நாங்கள் தகுதியும் அல்லப்பா. ஆனாலும் எங்களை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கே கொடான கொடி நன்றிகள் எடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனை கர்த்தர் வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனாய் இருந்தாலும் அவனை சுற்றி எப்படி இருக்கிறார் என்றால் வெளிச்சத்தைப் போல இருக்கிற தேவன். கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. கர்த்தர் யார் மூலமாக நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார்களோ அதை கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு தான் வெளிச்சமில்லாத பாதையில் நான் இருட்டிலே நடந்து கொண்டு இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் எனக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு பயந்து நடந்து கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை நான் கேட்டு நான் வெளிச்சமில்லாத பாதையில் இருளான பாதையில் நான் நடந்தாலும் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறபடினால் அவர் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கிறார். இருளான பாதை என்னை விட்டு அகலும். கர்த்தர் எனக்கு துணை செய்து கர்த்தரை நான் சார்ந்து இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் எனக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு என்னை சுற்றி இருள் இருக்கும் என்றாலும் கர்த்தர் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருப்பார். நான் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எனக்கு அவர் துணையாக இருந்து எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் நாட்களிலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள் போன்ற இருளான பாதையில் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் நீங்க அவருக்கு பயந்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது அவர் உங்களை சுற்றி வெளிச்சமாய் இருப்பார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அவர்களை சார்ந்து கொள்ளும்போது, கர்த்தரை சார்ந்து நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்கச் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.